இருந்தால் கண்டிப்பாக அரச வேலை கிடைக்குமா? இந்த ரேகைகள் இல்லை என்றால், நான் சொல்ற ரேகைகள் இல்லை என்றால் கண்டிப்பா அரச வேலை கிடைக்காது. 1-2 சிறு குறியீடுகள் வெட்டு புள்ளிகளோட இருந்தாலாவதும் தட்டித் தவறி அரச வேலை கிடைக்கலாம். ஆனால் அதில் பிரச்சனைகள் எதிர்நோக்குவார், இடையில விட்டு நிற்கலாம், அப்படியெல்லாம் நடக்கலாம். சரியோ? அதை அறிந்து கொள்ள உங்களுக்கு வேலையே இருக்காது. அதாவது வேலையே செய்ய விரும்பாத கைரேகையை பற்றியும் சொல்ல போகிறேன். முழுமையா கேளுங்க வீடியோவை. சரியோ? உங்களுக்கு எப்படியான ரேகைகள் இருந்தால் அரச வேலை கிடைக்கும்? இது தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்புக்குள்ள இருக்கு. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்குள்ள ஆல் வெள்ளைக்கு கிளிக் பண்ணா நான் போட்ட போட நானே துடிக்கிறேன். நீங்கள் பார்த்து நான் வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சனன் ஓனர். நான் வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனலில் முழுக்க வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். நான் போட்ட போட பண்ண அனைத்து வீடியோக்கும் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறேன். வேறுங்கோ அதில் வந்து உங்களுக்கான பிறப்பிலிருந்து கோடீஸ்வரம், கல்யாணத்துக்கு பிறகு கோடீஸ்வரம் இருக்கின்றதா இல்லையா, பணம் வருமா இல்லையா, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்பம், உங்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் உங்கள் கையை வைத்தே நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான புத்தாண்டு பலன், நட்சத்திரம், ராசி, எண்களுக்கான புத்தாண்டு பலன் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் ராசி வாழ்க்கை, நட்சத்திரத்தின் வாழ்க்கை, மாத ராசி பலன், கிரகப்பேச்சு பலங்க, சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு பேச்சு எல்லாம் போட்டுக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இனி நாங்கள் தொடர்ந்து நான் கைரேகை சம்பந்தமான வீடியோக்கள்லாம் போடுவேன். தொடர்ந்து உங்களின் ஆதரவுக்கு நன்றி. கைரேகை சம்பந்தமாக தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு அரச வேலை கிடைக்குமா? இல்லாட்டி ஏதோ ஒரு வேலையாவது கிடைக்குமா? இல்லாட்டி வேலையே இல்லையா என்பதை அறிய தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள். பக்கத்தில் ஓல் வேலைகளை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களை வர நீங்கள் எனக்கு கொமாண்ட் நான் உங்களுக்கு பதில் எழுதுறனாலும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு எழுதினா தான் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இது வசிரஜி அஸ்ட்ராலஜி என்னது மற்ற சேனல். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடன் சேனல். தொடர்ந்து பாருங்க. அரசு வேலைக்கு ஆசைப்படுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி பலரின் மனதில் ஒலித்திருக்கின்றது. ஒருவரின் கர்ம வினைக்கேற்ப கையில் உள்ள கோடுகளில் மாற்றங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் கைரேகையின்படி எந்த கோடுகள் மற்றும் நிலைகள் அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளை குறிக்கின்றது என்பதை பார்க்கலாம். சரியா? எந்த கோடுகள் இருக்க வேண்டும்? அது அரசு வேலைக்கான வலுவான யோகத்தை உண்டாக்கும். ஒருவரின் உள்ளங்கையில் என்ன கோடு இருக்கணும்? குறுமேட்டை நோக்கி. எது குறுமேடு என்று சொல்லுங்கள்? இந்த உள்ளங்கை, இந்த இதுதான் குறுமேடு. இது நடுவிரல் கீழே இருக்கிறது சனிமேடு. இது சூரிய மேடு. அப்போ சூரிய மேடு கீழே இருக்கிறது சூரிய ரேகை. இது புதன் மேடு. புதன் மேட்டுக்கு கீழே ஒரு கோடு செல்லும் இல்லை, இந்த விரலுக்கு கீழே ஒரு மெல்லிய கோடு உண்டு, சில பேருக்கு செல்லும். அது புதன் ரேகை. இது சுக்கிரமேடு, இஞ்சால சந்திரமேடு, நடுவில் ராகுமேடு, இதில் கேதுமேடு, இந்த பக்கமும் இஞ்சால பக்கமும் செவ்வாய், கீழ் செவ்வாய் மேல் செவ்வாய் மேடு. ஓகே, சரி. இப்போ மேடை பற்றி பார்க்கல. நாங்கள் அரச வேலை இருக்கின்றதா இல்லையா, உங்களுக்கு வேலையே இல்லையா என்பதை நாங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். தெரியும்? உச்சர் பதவியை பெற வாய்ப்புள்ளது. யாருக்கு? புதன் மேட்டில் முக்கோண வடிவம் இருந்தால் உயர் பதவி கிடைக்கும். எங்க இருக்கு புதன் மேடு? இது புதன் மேடு. இது புதன் மேடு, அதாவது சின்னி விரலுக்கு கீழே. இதுல முக்கோண வடிவில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கலாம். இல்லாட்டி தனியார் வேலையாவது கிடைக்கும். ஆனால் முக்கோணம் மட்டும் இருந்தால் கிடைக்காது. ஏனெனில் முக்கோணம் இருந்தால் பணவரவை ஈர்க்கும், பணம் வரும், செலவும் வரும். அதே நேரம் சிறு வயதில் கஷ்டப்படுவார்கள். முக்கோணம் இருப்பவர்கள், கையில் முக்கோணம் இருப்பவர் சிறு வயதில் கஷ்டப்பட்டுத்தான் வேந்து ஏழையான்தான் படிப்படியாக முன்னேறுவார்கள். இதை போல இல்லை. இது விதிரேகை நீண்டு சென்று நடுவில் இருக்கும் சனி வேட்டை தொடுகின்றது, சனி விரலை தொடுகின்றது. இது பிறவியில் இருந்தே பணக்கார யோகத்தை கொடுக்கக்கூடிய ரேகை.
அதே நேரம் இங்கால சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகையானது எவ்வாறாக இருக்கணும் என்றால், வடிவாக பாருங்கள். இந்த இதில் இருக்குல்ல, இதில் என்ன மாதிரி இருக்கு சூரிய ரேகை? வெட்டியெல்லாம் போகுதுந்தா இதை போல இணைஞ்சு போகுது. இது தடங்கல்களையும் கொடுக்கும். இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவுதான் தோல்வி வந்தாலும் போராடிக்கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில் தோல்வியை கண்டு துவண்டாலும் மீண்டு எழும்பி போராடுவார். போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள். சூரிய ரேகையானது இவ்வாறாக இருந்தால், ஒரு கோடாக இருந்தால் இவர்களுக்கு அரச வேலை கிடைக்கும். சூரிய ரேகையுடன் இந்த விதி ரேகையும் இருக்க வேண்டும். தொழில் ரேகை, விதி ரேகை, வனரேகை சின்ன நாயாகதும் இருந்து ஆகணும். இவ்வாறாக இந்த கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து சென்று நடுவில் இருக்கும் சனிமேட்டை சென்று அடைந்து சனிவிரலை தொட்டால் பிறப்பிலிருந்தே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இவ்வாறாக இருந்தால் இடையில் தடங்கல்கள் பணவரவு இல்லாமையை ஏற்படுத்தும். நடுவில், அதாவது இவ்வாறாக ஆரம்பித்து இடையில முறிந்து காணப்பட்டால் இடையில பண பிரச்சனைகள், பண இழப்புகளை சம்பாதிப்பதுடன் தொழிலிலும் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு தாவுதல், இடையில தொழில் இல்லாமல் இருத்தல், அப்படியான நிலைமையை கொடுக்கும். சரி, அரச வேலை இருப்பவர்களை பார்ப்போம். இந்த ஆயில் ரேகை பலமாக காணப்பட்டு நீண்டு சென்று குறுமேட்டை தொடுதல். சரியோ? குறுமேட்டை தொடுதல் இது அரச வேலையை கொடுக்கும். அடுத்தது சூரியமேடு. சூரிய ரேகையானது இவ்வாறாக காணப்படுதல் ஒரு ரேகையாக. சூரிய ரேகையில் எக்ஸ் குறியீடுகள், வெட்டு புள்ளிகள், குறுக்கு கோடுகள் இருக்கக்கூடாது. சூரிய ரேகைகள் புலந்து காணப்படக்கூடாது. காணப்பட்டால் தடங்கல்கள், பிந்திய வேலைகள், வேலைக்கு சென்றாலும் ஏன் வேலைக்கு போகின்ற மனநிலை, கஷ்டப்பட்டு வேலைக்கு போதல், வேலைக்கு போனாலும் பணம் தங்காமை போன்றன காணப்படும். சூரிய ரேகை இவ்வாறாக காணப்பட்டாலும் இவர்கள் முயற்சி செய்தாலும் இவர்களுக்கு பணம் பெறுவதற்கு பல கஷ்டங்களை தாண்டித்தான் அடைய முடியும். நிரந்தரமாக பணம் இருக்காது. இவ்வாறாக தெளிவாக காணப்பட வேண்டும். விதிரேகையும் தெளிவாக நீண்டு சென்று கங்கண ரேகையும் இவ்வாறாக காணப்பட்டு 4 கங்கண ரேகாட்ட அரச ஜோகந்தான், கோடீஸ்வர ஜோகந்தான். சகல விதத்தில் 4 கங்கண ரேகை விதிரேகை நீண்டு சென்று இஞ்ச தொழுது, அதுபோதாண்டு குற்றுமேட்டையும் குருவிரலுக்கும் தனி விரலுக்கும், குருவிரலுக்கு இது தனி விரல், இது குருவிரல், இது ரெண்டுக்கும் இடையில போகுது. இந்த இது அதாவது தொழில் ரேகை, அதாவது இல்லாட்டி இப்படி இவ்வாறாக வைரவ சூலம் போல காணப்படுதல். இவ்வாறான ரேகைகள் காணப்படுவது கோடீஸ்வர யோகத்தையும் சகலகலா யோகத்தையும் கொடுக்கும். அதே நேரம் ஆயுள் ரேகையானது நீண்டு சென்று நீண்டு காணப்படுதல் ஆயுளை அதிகரிப்பதுடன் ஆயுள் ரேகையானது வாராக நீண்டு சென்று கங்கண ரேகையை தொடுவது 100 வயது கிட்டே இருப்பார்கள். இப்படியே நீண்டு செல்லும் சில பேருக்கு, அது கணக்கு வயதை காட்டும். அதே நேரம் ஆயுள் ரேகை மேல் நோக்கி சென்று குறுமேட்டை தெளிவாக தொடரும். வேற கோடுகள் இல்லாமல் தெளிவாக தொட்டால் அரச வேலை கட்டியமாக கிடைக்கும். ஆயுள் ரேகை நீண்டு சென்று குறுமேட்டை தொடுதல், சூரிய ரேகை காணப்படுதல் மற்றும் முக்கோண ரேகை காணப்படுதல். இவ்வளவும் காணப்பட்டால் கட்டாயமாக அரச வேலை எடுக்கும். முக்கோண ரேகை மட்டும் காணப்பட்டு அதே நேரம் விதி ரேகையும் இல்லை என்றால் அவருக்கு சின்ன வயதிலிருந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தொழில் கிடைக்கும். ஏதோ ஒரு தொழில், அரச வேலையோ தனியார் தொழிலோ ஏதோ ஒன்று செய்வார். ஆனால் அதுக்கு கஷ்டப்பட்டு இடையில விட்டு தான் செய்வார். சூரிய ரேகை இருக்கணும், விதி ரேகை இருக்கணும், சின்ன நாயகம். அடுத்தது குறுமேட்டுக்கு சென்று இந்த ஆயுள் ரேகையானது குறுமேட்டை சென்று மேல நோக்கி சென்று தொட வேண்டும். சரியா? சென்றாத்தான் அரசு உயர் பதவியை பெற முடியும். புதன்மேட்டில் முக்கோண வடிவம் இருந்தால் அவர்கள் அரச வேலையில் உயர் பதவியை பெற வாய்ப்புள்ளது. நபரின் உள்ளங்கையில் ஆயுள் ரேகை குறுமேட்டை நோக்கி ரேகைகள் கொண்டிருந்தால் அத்தகைய நபர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். குரு மற்றும் சனிமேட்டுக்கு இடையில் இருந்து விதிரேகையானது தலைரேகையை குறுக்கிட்டு வெளியில் வந்தால் அத்தகையர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இது ரெண்டுக்கும் இடையில் இருந்து இப்படியாக வந்தாலும் அரச வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 30 வயதுக்குள் கிடைக்கும்.
30 வயதுக்குள் இவர்களுக்கு வேலை கிடைக்கும். யாருக்கு? சூரிய ரேகை மற்றும் ஆயுள் ரேகை நீண்டு சென்று மேலே தொட்டிருத்தல், சூரிய ரேகை, விதிரேகை ஓரளவாதும் இருத்தல். விதிரேகை கங்கணரையிலிருந்து சனிமட்டை தொண்டு செல்வதை விட ஓரளவாதும் விதிரேகை இங்கிருந்து நின்று சென்று வேறு வெட்டுக்கோடுகளும் இல்லாமல் இந்த சூரிய ரேகையும் இருந்து இதுகளும் இருந்தால் சரி. இல்லாட்டி சூரிய ரேகை இல்லாட்டியும் விதிரேகையானது அங்கன ரேகையிலிருந்து ஆரம்பித்து சனிமேட்டை தொடுவதுடன் விதிரேகையில் இருந்து, அதாவது சூரிய ரேகை இருக்காது சில பேருக்கு, சரியா, விதிரேகையானது நீண்டு சென்று இங்கே தொடும். அதே நேரம் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு போவோம், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டு போவோம், சரியோ. அடுபோதாண்டு ஆயிரம் நீண்டு சென்று கங்கண ரேகையை தொடும், கங்கண ரேகையை தாண்டி செல்லும். அது மட்டும்னா புத்தி ரேகையும் தெளிவாக காணப்படும், வேறு கோடுகள் இருக்காது. இதே ரேகையும் பலமாக இவ்வாறாக காணப்பட்டால் இங்கே வேறு கோடுகளே இல்லை, சூரிய ரேகை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இவருக்கு வந்து பிறப்பிலிருந்து கோடீஸ்வர யோகம் தான். ஏனென்றால் விதிரேகை பலமாக காணப்படுது. விதிரேகை தான் தொழில் ரேகை, அதுதான் முக்கியமான தொழில் ரேகை. அது எந்த வெட்டுக்கோடும் இல்லாமல் கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து சனியோட சென்றடைவதுடன் அதில் இருந்து 2 வைரவ சூலம் போல சென்று குறுமேட்டையும், விதிரேகையில் இருந்து சென்று குறுமேட்டை ஒரு கோடும், இல்லாட்டி குறு விரலுக்கு பக்கத்தில் ஒரு கோடும், சூரிய ரேகையை நோக்கி, சூரிய விரலை நோக்கி, அதாவது சூரிய விரலை நோக்கி ஒரு கோடும் சென்று தொடுவதனால் இது சூரிய விரல், இது குரு விரல், இது சூரிய மேடு, இது குறுமேடு, இது ரெண்டையும் தொடுவதனால் இல்லாட்டி இப்படி தொடலாம், இது இப்படி தொடலாம், இல்லாட்டி இவ்வாறாக காணப்படலாம். சென்று இவ்வாறாக காணப்பட்டாலும் இவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். கங்கண ரேகையை தொடவணுமான கீழே மேலே சென்று நேராக செல்லணும். கீறினுடைய சைட்டை வளைஞ்சிட்டது நேராக சென்று தொட்டால் இவர்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் இவர்களுக்கு சுக்கிரமேட்டிலிருந்து விதிரேகையானது ஆரம்பித்து செல்லும். சிலருக்கு சுக்கிரமேட்டிலிருந்து இந்த சுக்கிரமேட்டில் ஆரம்பித்து விதிரேகையானது இங்கே செல்லும். இல்லாட்டி சந்திரமேட்டில் ஆரம்பித்து இங்கே செல்லும். சந்திரமேட்டில் ஆரம்பிக்கும், ஆனால் கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பித்து சென்றால், கங்கண ரேகையில் முட்டி சென்றால் சிறு வயதிலேயே கல்யாணம், வயது உறவிலேயே கல்யாணம் நடந்து அதிலிருந்து இவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இல்லை என்றால் சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பித்து சென்று இதை சென்றடைந்தால் இவர்களுக்கு மனைவியினால் யோகம் ஆரம்பிக்கும். கொஞ்சம் இடையிலிருந்து ஆரம்பித்தால், அதுவே கங்கண ரேகையில் முட்டி சென்று ஆரம்பிச்சிருந்தால் இவர்களுக்கு அம்மாவினால் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். சரியா? அதே நேரம் சுக்கிரமேட்டிலிருந்து ஆரம்பித்து இவ்வாறாக சென்றார். இப்படியெல்லாம் ஒரு சிலருக்குத்தான் இருக்கும். கூடுதலான பேருக்கு நேராக செல்லும், இல்லாட்டி சின்ன இருக்கும், இல்லாட்டி இடையில வெட்டுப்பட்டு இருக்கும். சரியா? விதிரேகை தெளிவில்லாமல் இருக்கும். சில பேருக்கு விதிரேகையே இருக்காத ஆட்களுக்கு தொழில் கிடைப்பதும் பணம் வருவதும் பண இழப்பு ஏற்படும். பணத்தை, தனது சொத்தை அவர்களின் முதியோர்கள் மற்றும் அவர்களின் பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் இழந்து விடுவார்கள். அவர்களின் காலத்தில் விதிரேகை இல்லை, அதாவது தொழில் ரேகை இல்லை, ஆயுள் ரேகை பலமில்லை என்றால் ஆயுள் குறைவாக காணப்படும். ஆயுள் ரேகை சின்னனா இருக்கும், புத்தி ரேகையும் சின்னனா இருக்கும். படிப்பில் தடங்கல்கள் ஓரளவுக்கு வயதில் போக ஏற்படும் இவர்களுக்கு. அதே நேரம் விதிரேகையே இல்லை என்றால் அவர்களுக்கு தொழில் மற்றும் விதிரேகை என்றால் தொழில் ரேகை, விதிரேகை என்றால் பண ரேகை, அது இல்லை என்றால் பணம் வருவது கஷ்டம், கையில் தங்காது. வந்தாலும் இவர்கள் சொத்தை இழப்பார்கள், பணத்தை இழப்பவர்களாக காணப்படுவார்கள். சரியா? தீர்க்கமாக காணப்படுதல், அதாவது குறுமேடு சூரியமேடு ரெண்டும் திடமாக காணப்படுதல், உப்பி காணப்படுதல். குறுமேடு உப்பி காணப்படுதல். ஆனால் சூரியமேடு எனக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. குறுமேடு உப்பி காணப்படுதல், சூரியமேடு உப்பி காணப்படுதல். எனக்கான சூரிய ரேகை இருக்கின்றது, அதில் சின்ன சின்ன வெட்டுக்கோடுகள் இருக்கிறபடியே நான் வேலைக்கு போனாலும் பிரச்சனைகளை, சின்ன பிரச்சனைகள் இது நோக்க வேண்டிய 28 வயசு 30 வயசுக்கு பிறகு கிடைக்கும். அதுவே குறுமேடு சூரியமேடு எல்லாம் உப்பி காணப்பட்டு, நான் சொன்ன சூரிய ரேகையும் ஒரு ரேகை காணப்பட்டு விதி ரேகையும் தெளிவாக காணப்பட்டால் சிறு வயதிலிருந்தே அவர் பரம்பரைக்கு கோடீஸ்வர யோகமாக இருப்பதுடன் இவர் ஒரு அரச வேலைக்கு வெகு விரைவில் 21, 22 வயசுக்குள்ள வேலை கிடைச்சிடும், அரச வேலை. அப்படியாக எந்த கோடுகளும் கருப்பு மச்சமோ வெள்ளக்கோடுகளோ எந்த இதுவும் இல்லாட்டி அவர் வாழ்க்கையில சிறப்பான யோகத்தை அனுபவிப்பார். ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கான ரேகை, திருமண ரேகை ஒன்றனை இருக்க வேண்டும். அதுகளை ஒவ்வொன்றை பற்றி நான் தனித்தனியே போட்டுக்கிறேன்.
நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ரேகையை பற்றி தனித்தனியாக போட்டுக்க. அரச வேலை தனியார் வேலையை பற்றி ஏற்கனவே தனித்தனியாக போட்டுருக்குறேன். இது அரச வேலை இருக்கின்றதா இல்லையா, எந்த ரேகை இருந்தா இருக்கும், அரச வேலையே இல்லாதவர்கள் எப்படி இருக்கும். அப்போ என்ன செய்வீங்கள், இந்த ரேகைகள் இல்லாட்டி உங்களுக்கு விதி ரேகை இல்லை. சில பேருக்கு விதி ரேகையே இருக்காது. சில பேர் ஒரு குட்டியாக இருக்கும், சில பேருக்கு தெளிவாக இருக்காது. பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையில் ரேகைகள் மாறுபடும். வடிவாக்களுங்கோ பிறப்பிலிருந்து இறப்புக்கிட்டே ரேகைகள் மாறுபடும். சில பேருக்கு பிறப்பிலிருந்து அதே ரேகை தான் இருக்கும், மாறே படாது. சரியோ? ஆகவே இந்த வெட்டுக்கோடுகள் சுக்கிரமேட்டில் பல கோடுகள் எல்லாம் இருந்தால் என்ன பிரச்சனை தரும், மேடுகளில் பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி தனித்தனியாக நாம் போட்டிருக்கிறதாண்டு ஜாதகத்துடன் கைரேகையை ஒப்பிட்டு தோஷங்களும் சொல்லிக்கிறேன். ஜாதகத்தை வச்சு எப்படி நீங்கள் பலன் அறியலாம வாழ்க்கையில் நடக்கிறத கைரேகையை வச்சு அறியலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனலில் போட்டுக்கிறேன். வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா தான் நீங்கள் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நான் போடுற அனைத்து வீடியோ பார்க்கலாம், பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெறட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலையே இல்லை என்றால், அதாவது ஒரு சோம்பேறியாக இருப்பார்கள். எப்படியானவர்கள், கையில் விதிரேகையே இருக்காது. இவர்கள் சின்ன வயதில் சின்ன சாதுவாக இருந்தால் இவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் சூரிய ரேகை இருக்காது, ஆயுள் ரேகை சின்னனா இருக்கும், புத்தி ரேகை ஓரளவுக்கு இருக்குமென்றா அவர்கள் சிறு வயதில் கட்டிக்காரராக படித்தாலும் காலப்போக்கில் அவர்கள் இவ்வளவுதான் படித்தாலும் அவர்கள் உடல்நிலை, அதாவது வேலை, ஒரு சின்ன நேரம் சோம்பேறியாக இருப்பார், ஒரு சின்ன நேரம் உடல்நிலை, அதாவது நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், கால் சம்பந்தமான நோய்கள் இயலாதவர்களாக ஒரு நோஞ்சானாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வருத்தங்கள் வந்து அவர்களால் வேலை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அதாவது சூரிய ரேகை, விதி ரேகை அதுகள் இல்லாதவர்கள் அவ்வாறாக இருப்பார்கள். சரியா? ஆயுள் ரேகை சின்னன, புத்தி ரேகை சின்னன என்ற ஓரளவு வயது வரைக்கும் தான். அந்த ஆயுள் ரேகை எவ்வளோ நீண்டு காணப்படுதோ அது வரைக்கும் தான் அவர்களின் படிப்பு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆவல நீண்டு வந்தால் 100 வயது வரைக்கும் என்ற ஆயுளை பற்றி நான் கணக்கெடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். எத்தனை வயதண்டை எழுதி காட்டி ஆயுள் ரேகை 6-9 வகையை பற்றின்னு சொல்லி ஆயுள் ரேகையோட அளவு திட்டத்தையும் சொல்லி பெரிய வீடியோவாக போட்டுக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் போய் பாருங்க. ஷார்ட் வீடியோ வயது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அதில் சொன்னதா அதெல்லாம் அதுக்குள்ளே அந்த பெரிய வீடியோக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே உங்களோட ஒவ்வொருத்தட்டும் கையில் இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் அப்படியே ரேகைகள் குறியீடுகள் எல்லாம் சொல்லிக்கிறோம். உங்களோட கையில் இருக்கிற ரேகை குறியீடுகள் எல்லாம் வீடியோவாக போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள்.